நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பை வாழ்த்துகிறேன். காலவெளியில கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரசன்ன நமத்திலே இருக்கிறது. எத்தனை பேர் தெய்வ பிரசன்னத்தை உணர்றாங்க? இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கான பெற்றுக்கொள்வோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். The book of Isaiah chapter 58. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதலாம் வசனத்தை வாசிப்போம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தில் போல் ஜனத்துக்கு அவர்கள் உயிர்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிறோம்? இந்த வசனத்தை சொல்லும் பொழுது யார்கிட்ட சொல்றாருன்னா, தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசியிடத்துல சொல்லுகிறார். தம்முடைய ஜனத்தை குறித்ததான ஒரு பாரம் அவருக்கு இருந்தபடினாலே என்னென்ன கீழே நம்ம வாசிக்க போகிறோம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் ஒரு பாரம், என் ஜனம் சொல்லுகிறதான இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஒரு பாரம் இருந்தபடினாலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிடு. கூப்பிடு. இந்த இடத்துல நான் எம்பசைஸ் பண்ற காரியம் என்னன்னு சொன்னால் ஜெபம். தேவனை நோக்கி கூப்பிடும்படியாய் சொல்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மோசே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. மோசேயோட வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனை உண்டு பண்ணுகிறார்களோ, எங்கெல்லாம் மோசே கிட்ட வந்து முறையிடுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் மோசே செய்ததான ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15:25ல வாசிக்கிறோம். மாரா கசப்பான உடனே மாராவின் இடத்துல வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக மோசே இடத்துல முறுமுறுக்கிறார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மாராவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றினார். சோ ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது, ஸ்பெஷலா நம்ம மோசேயோட வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லா நேரத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என் ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுதருணம் செய்வேன். இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது நிறைய இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. சோ தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொன்னால் ஜெபிக்கிற ஒரு காரியம். ஜெபம் என்று சொன்னால் தேவனோட பேசுகிற ஒரு காரியம். தேவனோட பேசும்போது என்ன எப்படின்னு சொன்னா, அங்க வசனத்துல வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியில கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயாவே நீ சத்தமிட்டு கூப்பிடு. நீ சத்தமிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா. இப்போ மௌனமா இருப்பதற்கு காலம் இல்ல. நீ அமைதியா ஜெபிப்பதற்கு நேரம் இல்ல, காலம் இல்ல. நீ கூப்பிட வேண்டியதான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எப்படி கூப்பிட வேண்டுமா? சத்தமிட்டு கூப்பிட வேண்டுமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம 10 பேர் கேட்கிற மாதிரி சத்தமா சொல்ற ஒரு அர்த்தமா நம்ம எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ சத்தமிட்டு கூப்பிடுன்னு சொன்னால் உன் ஜெபம் தேவ சமூகத்துல என்ற அளவுக்கு நீ கூப்பிடு. அப்படின்னா நம்ம சத்தமா கூப்பிட்டாதான் கர்த்தர் கேட்பாரா? மௌனமா ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? அதல்ல அதனுடைய அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், உன்னை நீ தேவ சமூகத்துல தகுதிப்படுத்திக்கொள், நீ தேவ சமூகத்துல உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். நீ கூப்பிடுவதற்கு முன்பதாக நீ சத்தமிட்டு கூப்பிடுன்னு சொன்னால் உன் ஜெபம் தேவ சமூகத்துல போய் எற்ற அளவுக்கு உன்னை நீ ஆயத்தம் பண்ணிக்கொள், உன்னை நீ தகுதிப்படுத்திக்கொள். இயேசுவின் இரத்தத்தினால ஒருமுறை கூட கழுவப்பட்ட பிள்ளைகளாக நம் தேவ சமூகத்துல கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
அடக்கிக் கொள்ளாதே, எதையும் அடக்கிக் கொள்ளாதே. நெக்ஸ்ட் என்ன வாசிக்கிறோம்? எப்படி எப்படி கூப்பிடணுமா? அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊரே கேட்கிற மாதிரி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்ல, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி சொன்னா என்ன அர்த்தம்? ஹalleluya. சிரிச்சுட்டாங்க சிஸ்டர். ஹalleluya. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி சொன்னா, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தினா தேவ சமூகத்துல நம்முடைய உள்ளத்தை, அதாவது 4 பேர் கேட்கிற மாதிரி நம் சத்தத்தை உயர்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹெல்ப் பண்ணுமா? என்ன வேணும் பாத்து. ஹalleluya, ஹalleluya. கவனமா இருங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையோ எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யணுமா? என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலை நீ சொல்ல வேண்டும். நம்முடையதான காரியங்கள் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடையதான சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவர்களுக்கு அதுக்காக நிறைய அதிகாரம் காட்டிக்கணும் இல்ல, அன்பினால நாம் செய்ய வேண்டும். சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி 4 பேர் கேட்கிற அளவுக்கு, 4 பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கிற அளவுக்கு நாம் உயர்த்தி என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். தேவனுடைய மகிமைகளை நாம் சொல்ல வேண்டும். சாட்சிகளை இருக்க வேண்டும். அப்புறமே என்ன வாசிக்கிறோம்? என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையோ யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும். யாரை குறித்து சொல்லணுமா? என் ஜனத்துக்கு தான் சொல்றாரு. உலக மனுஷனுக்கு போய் சொல்லல. என் ஜனமே இப்ப சீரில்ல. என் ஜனம், நான் விரும்புகிறபடி என் ஜனங்கள் இல்லை. ஹalleluya. நான் வச்ச இடத்துல என் பிள்ளைகள் இல்ல. நான் உன்னதமான ஒரு ஸ்தானத்துல என் பிள்ளைகளை வச்ச, இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அங்க இல்ல. ஹalleluya. என் அடைக்கலத்துல வச்சிருந்த, இன்னைக்கு என் பிள்ளைகள் அடைக்கலத்துல இல்ல. ரத்தமின கோட்டைக்குள்ள நான் மூடி மறைத்து வைத்திருந்த கோழி தன் சட்டைகளுக்குள்ள எப்படி தன் குஞ்சுகளை காக்கிறதோ, வைத்துக் கொள்கிறதோ, அதே போல என் பிள்ளைகளை
அதுக்குள்ள இவ்வளவு குழந்தை தான் இருக்கும். அது புல்ல பிக்குது இப்படி கச்சி கச்சி சாப்பிட்டு முழுங்குது. அது எப்படிதான் அதை சாப்பிட்டுதோ மெல்லுதோ, அது எப்படிதான் முழுங்குதோ தெரியல. கடைசி நாட்களில வந்திருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லைன்றதால நம்ம எல்லாத்தையும் ஈஸியா எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு நாள் நமக்கும் பிரச்சனைகள் வரும். ஒரு நாள் நமக்கும் நம்முடைய பட்டணத்துக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க சாப்பிட்டதுக்கு சாப்பாடு இல்லாம சின்ன குழந்தை புல்ல பிச்சு சாப்பிட்டு இருக்குது. எவ்வளவு அகோரமான காட்சி இல்லையா? நமக்கு கிருபையின் காலம். நம்முடைய பட்டணத்தை கர்த்தர் அவ்வளவு அழகா நடத்திட்டு இருக்காரு, அவ்வளவு அழகா பாதுகாத்து வருகிறார். ஆனா என் ஜனங்களோ இன்னும் மனம் திரும்பல. என் ஜனங்களோ நான் வைத்த இடத்துல இல்ல. என் ஜனங்களோ அனல் இல்லாம குளிர் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லுதா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. தேவசமுத்திர 3 நாளைக்கு முன்னால கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்தார். எனக்கு இஷ்டம் இல்லை, செய்தியை கொடுத்ததுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு மாதிரி செய்தி, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான மெசேஜ் அப்படிமே இருக்குது. வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் விட்டு 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 அதை போஸ்ட்போன் பண்ணி பண்ணி வேற செய்தி கேட்டுக்கிட்டான்னு சொன்னேன். நான் சொன்னதை செய்யின்னு சொன்னேன். காலையில 10 மணிக்கு தான் என் நோட் மெசேஜ் புக்ல நான் எழுதினேன். கர்த்தர் சொன்னார், அதை நான் செய்யணும். அவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுன்னு சொன்னார். ஹalleluya. நானும் எச்சரிப்படைய வேண்டும், நாமும் எச்சரிப்படைய வேண்டும். ஹalleluya. கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆனபடியால் இயேசு என்று சொல்றார், ஏசியா சத்தமிட்டு சொல்லு, எக்கால சத்தம் போல உயர்ந்த சத்தமாய் சொல்லு, என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹalleluya. வாசிங்க 58ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். இந்த 58ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றா? நாடோறும் என்ன செய்றாங்க? அவர்கள் நாடோறும் என்னை தேடுகிறார்கள். நாடோறும் என்னை தேடுகிறார்கள். ஆமென். ஆமென். நல்லா தான் தேடுறாங்க. ஆனா அவங்க தேடுதல் எப்படி இருக்கு? சரி, அந்த வசனம் முழுதும் வாசிங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் அதான் இந்த 2ஆம் வசனத்திலே 4-5 பாயிண்ட் இருக்கறனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ண வச்சேன். அவர்கள் முதலாவது என்ன செய்கிறார்கள்? நாடோறும் என்னை தேடுகிறார்கள். இதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. என்னை தேடுகிறார்கள். என் சமுத்திரம் வராங்க. ஆனா எப்படி வர்றாங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இல்ல, மேலோட்டமாய். அததான் கர்த்தர் பார்க்கிறாங்க. மேலோட்டமாய் அவர்கள் என்ன செய்றாங்களா? மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கணும்னு, மற்றவர்கள் எல்லாரும் மெச்சுக்கொள்ளணும்னு, மற்றவர்கள் எல்லாரும் நான் கிறிஸ்தவன் என்று தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காகவே என்னை தேடுகிறார்கள். ஆனா உள்ளத்திலோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். இததான் கர்த்தர் இந்த அதிகாரத்தில் சொல்லி கவலைப்படுறாரு. இதுதான் ஏசியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடோறும் என்னை தேடுகிறார்கள், அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. ஹalleluya. அப்ப நம்ம கர்த்தரை தேடுவது எப்படி தேட வேண்டும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேட வேண்டும். நானும் கிறிஸ்தவன், நானும் சபைக்கு போறேன்னு பைபிளை தூக்கி வந்துட்டா போதாது. இது யாரை குறித்து சொல்றாருன்னா மாய்மாலத்தனத்தை குறித்து சொல்றார். மத்தேயு 23 அதிகாரத்துல வாசிக்கும் போது அதிகாரம் ஃபுல்லா மாயமாலக்காரரே, மாயக்காரராகிய பரிசேயனே, உங்களுக்கு வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுகிறார். மாயக்காரர். இது நம்ம நிறைய நேரத்துல மாயக்காரரை போல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களாக ஆக்ட் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறவர்களாக ஆக்ட் பண்ணுகிறோம், உபவாசிக்கிறவர்களாக நடித்து கொள்ளுகிறோம். ஆனா நம்முடைய உள்ளமோ அங்கே இல்ல. நம்முடைய உள்ளமோ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறது. நிறைய நேரத்துல மாய்மாலத்தனமாய் நடந்து கொள்ளுகிறோம். நேசிக்கிறவர்களை போல நாம் ஆக்ட் பண்ணுகிறோம். உள்ளத்துல பகையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனை தேடுகிறவர்களை போல நாம் நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய உள்ளமோ தூரமா இருக்கிறது. நம்முடைய உள்ளமோ கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறது. இதை கடைசி நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொருவரும் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை தேடுகிறார்கள், என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். இரண்டாவது என்ன சொல்றார்? அவர்கள் என் வழியை அறிய விரும்புகிறார்கள், ஆனால் அவர்களோ யெகோவா தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். அதுதான் சொல்றார். என் வழிகளை அறியணும் விரும்புறாங்க. என்ன வழி? கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கார்?
கர்த்தர் என்னோட என்ன பேசுகிறார், கர்த்தர் எனக்காக என்ன கொடுக்கிறார், கர்த்தர் என் மேல் வச்ச அவருடைய சித்தம் என்ன, இதெல்லாம் கேட்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசையா இல்லையா? விருப்பம் தான். ஆனா அந்த வழியில நம்ம என்னைக்காவது நடந்திருக்கிறோமா? என்னைக்காவது அவருடைய பாதையில நம்ம நடந்திருக்கிறோமா? அவர் சொல்றபடி நம்ம கேட்டிருக்கிறோமா? அவர் சொன்னபடி செய்திருக்கிறோமா? இவ்வளவு நாளைக்கு அவர் பேசணும், எனக்கு என்ன வச்சிருக்கார், எனக்கு என்ன சொல்லியிருக்கார், இந்த வருஷம் என்ன நடக்க போகுது என் குடும்பத்துல, இதெல்லாம் நம்ம என் பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து அறிந்து கொள்ள நமக்கு எல்லாருக்கும் வாஞ்ச. ஆனா கர்த்தர் சொல்றபடி நம்ம செய்திருக்கிறோமா? கர்த்தர் சொல்றபடி நம்ம செஞ்சிருக்கிறோமா? இதான் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? என் வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரிக்கிறாங்க. நியாயம் என்ன ஆண்டவரே? அதான் நான் சொன்னேன். நீதி என்ன ஆண்டவரே? என்னை குறித்து என்ன, என் பிள்ளைகளை குடும்பத்தை குறித்து என்ன, எல்லாம் விசாரிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ எப்படி இருக்காங்க? அவர்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். வாசிங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 29:13. ஏசாயா 23:13. 29:13 சாரி. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்த்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாத்தீங்களா? இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? தன் வாயினால் என்னை சேர்த்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? இதுதான் கடைசி நாட்களுடைய பரிதாபமான நிலைமை. யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து. கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்தான ஒரு பரிதாபமான நிலைமை இதுதான் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வாயினால் அறிக்கையிட்டு உதடுகளினால் அவரை தேடி, ஆனா அவள் இருதயமோ தூரமா இருக்கிறது. இதை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ. மாயமாலத்தனம் தான் இருக்குது. ஆமென். தேடுற மாதிரி ஆக்ட் பண்றோம், விரும்புற மாதிரி ஆக்ட் பண்றோம், வாயிலிருந்து உதடுகளினால கர்த்தரை கனம் பண்ற மாதிரி பண்றோம். ஆனா நம்முடைய உள்ளமோ அவரை விட்டு தூரமா இருக்கிறது. நம்முடைய உள்ளமோ அவரை விட்டு தூரமா இருக்கிறது. அதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாங்க, மாயக்காரரே, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். வாசிங்க அடுத்த 2ஆம் வசனம். ஏசாயா 58:2. அதை அப்படியே வெச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 58:2. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். எப்படியா? வாசிங்க. அவர்கள் எப்படி இருக்காங்க? நாடோறும் என்னை தேடி. டெய்லி கர்த்தரை தேடுற மாதிரி தான். ஆமென். டெய்லி ஜெபிக்கிற மாதிரி தான். 8 மணிக்கு ஜெபம்னா தவறுதல் 8 மணிக்கு உட்கார்ந்துருவோம். காலையில இதுவரை பெருமை, காலையில 4 மணிக்கு நான் ஜெபம் பண்றேன். நல்லது நல்லது, ஜெபிக்கிறது நல்லது. ஆனா நம்ம உள்ளம் எப்படி இருக்கு அதான் நம்ம பார்க்கணும். எல்லாம் சேர நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். They want to know my ways. கர்த்தருடைய வழியை அறிய விரும்புகிறோம். ஆனால் என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்ன செய்கிறார்கள்? விசாரிக்கிறார்கள், கேட்கிறாங்க, கொள்றாங்க. ஆனா என்னை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. வாசிங்க யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 18:28. யோவான் 18:28. அவர்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடைக்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாது இருந்தார்கள். என்ன நடந்தது? யார் இவர்கள்? காயபாவுக்கு இயேசுவானவரை கொண்டு போனார்கள். அப்பொழுது பேதுரு எந்த வசனம்? 28ஆம் வசனம். மறுபடியும் மறுதலித்தான், உடனே சேவை போச்சு. ஓகே. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாயிருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசி
இப்ப பஸ்கா புசிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு, விடிய காலம் ஆயிடுச்சு. ஆனா இவர்கள் வைராக்கியமா இருக்காங்க. இயேசுவை இப்படி பண்ணிட்டாங்களே, இயேசுவை இப்படி கொலை செய்யும்படி பண்ணிட்டாங்களே, அந்த ஒரு வைராக்கியம் இருக்கிறது. சீஷர்களை குறித்து தான் சொல்லுது. விடிய காலம் ஆன உடனே பஸ்கா புசிக்க வேண்டும், திருவிருந்து எடுக்க வேண்டும். ஆனா அவர்களோ உள்ளே பிரவேசிக்கவில்லை. இப்ப பஸ்காவை புசிக்கிறதுக்கு இவங்க உள்ள போல, திருவிருந்துல பங்கு பெறதுக்கு இவங்க உள்ள போல. இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்காக வைராக்கியமா தான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் உள்ளமா இப்போ ஆடு சமூகத்துல இல்ல. அவர்கள் உள்ளமா திருவிருந்து எடுப்பதற்கு ஆயத்தமா இல்ல, பஸ்காவை புசிப்பதற்கு ஆயத்தமா இல்ல. அவங்க ஏன்? அவர்கள் வாயால பண்ணாங்க, வாயால கர்த்தரை தேடினாங்க, வாயினால உதடுகளினால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் பாராட்டினார்கள். ஆனா அவர்கள் உள்ளமா அப்போ இப்போ ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு முடியல. இவர்கள் யார்? மாயமாரக்காரர், மாயக்காரர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்துல நிறைய நேரத்துல அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை கூட காணப்படுகிறது. நம் கர்த்தரை தேடுறோம், கர்த்தர் மேல் வைராக்கியம் காட்டுறோம். ஆனா நம்முடைய உள்ளமோ கர்த்தரோடு கூட இணைக்க முடியல. திருவிருந்து என்றால் என்ன? பஸ்கா புசிப்பது என்று சொன்னால் என்ன? தேவனுடைய ரத்தத்தோடு நம்முடைய ரத்தம் ஐக்கியப்படுகிறது. ரத்தத்தை மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம என்ன செய்கிறோம்? ஐக்கியப்படுகிறோம். அப்ப கர்த்தரோடு ஐக்கியப்படுத்தி உங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஆனா வைராக்கியம், நான் இப்படி, நான் அப்படி, நான் கிறிஸ்தவன் எல்லாம் இருக்கு. ஆனா தேவனோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு இஷ்டம் இல்ல. உதடு அளவுல தான் பேசுறாங்க தவிர உள்ள அளவுல, உள்ளத்தின் அளவுல அவர்கள் தூரமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஆனா அவர்களோ அதுதான் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரராகிய பரிசேயரே வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ. இவங்க யார்? வேதபாரகர். தேவனுடைய நீதி நியாயங்களை அறிந்து கொள்ளுகிறவர்கள், அறிந்தவர்கள், அறிய விருப்பப்படுகிறவர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார் அவங்களை பார்த்து உங்களுக்கு ஐயோ. எல்லாம் கேட்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்லதுதான். ஆனா என்ன நோக்கத்தோட தெரிஞ்சுக்கிறேன்? பெருமைக்காக. நான் வேதபாரகன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வேதம் தெரியும், எனக்கு ஒரு நீதி தெரியும், நியாயம் தெரியும்னு பெருமைக்காக கேட்கிறார்கள். ஆனா அவர்களோ ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். ஸ்தோத்திரம், ஆமென். 15ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி இருக்கிறீர்கள். ரொம்ப டீப்பா போட்டு வேண்டாங்க. அந்த அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது மாயக்காரராகிய பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது, ஐயோன்ற நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. வாசிங்க 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58, ஏசாயா 58 2ஆம் வசனம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதி செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து. இந்த 2ஆம் வசனத்திலே நம்ம என்னென்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ஒண்ணு, என் நீதி நியாயங்களை, கர்த்தருடைய நியாயங்களை அறிய விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா அவர்களோ தேவனுக்கு தூரமா இருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் தேசத்துக்காக நீதியான காரியங்களை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ள காணப்படுகிறது. ஆனா அவர்களோ தேவனோடு கூட ஐக்கியப்படுறதில்ல. மூன்றாவது நம்ம வாசிக்கும் போது அவர்கள் ஸ்தோத்திரம் என்னவா நீதி நியாயங்கள் எல்லாம் நாங்க செய்யறோம் சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவர்களோ தேவனுடைய நியாயங்களை நீதிகளை விட்டு விலகி போறாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். ஐந்தாவது என்ன வாசிக்கிறோம்? அவர் நீதி நியாயங்களை இந்த ஒரு வசனத்துல மட்டும் 5-6 பாயிண்ட் இருக்கு. இது எல்லாம் செய்றார்கள், ஆனா அவர்களோ தூரமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னுமாக ஸ்தோத்திரம். அவர்கள் நீதி நியாயங்களை கேட்பதற்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்காங்க, ஆனா அவர்களோ தூரமா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்னுமாக நம்ம 53 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க.
ನಾವು ಉಪವಾಸ ಮಾಡಿದ್ದೇವೆ, ನೀನು ಯಾಕೆ ನೋಡುವುದಿಲ್ಲ? ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಕುಂದಿಸಲು ನೀನು ಗಮನಿಸುವುದಿರುವುದೇಕೆ ಎಂದು ಅವರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಇಗೋ, ನಿಮ್ಮ ಉಪವಾಸದ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಇಷ್ಟವನ್ನು ತೀರಿಸುತ್ತೀರಿ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ದುಡಿತವನ್ನು ನಿರ್ಬಂಧಿಸುತ್ತೀರಿ. இது எல்லாம் செய்துட்டு 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிற இது ஏசியா தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு. இது எல்லாம் பண்ணிட்டு 3ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. நாங்க உபவாசிக்கிறோமே, நீ ஏன் எங்க ஜெபத்தை கேட்கறது இல்ல? ஏன் எங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க? ஏன் எங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட முறையிடுறாங்க. ஏசையா என்கிட்ட முறையிடுறாங்க, நீ போய் சொல்லு, என் ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு என்று சொல்லுகிறார். ஹalleluya. என் ஜனங்கள் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ஜனத்தின் மீறுதல் அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு, யாக்கோபின் வம்சத்தார் என்று சொன்னால் இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள்,
அந்த ஒரு நேரம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஹalleluya. கீழே நம்ம வாசிக்க போகிறோம். நம்முடைய உபவாசம் எப்படி இருக்கணும் வாசிங்க. 3வது வசனம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே நீங்கள் இல்ல கீழே வாசிங்க. நீங்கள் உங்கள் கூக்கரலே உயரத்திலே சாரி 3வது வசனத்தோட வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே நோக்காமல் இருக்கிறது. ஏன் தெரியுமா உபவாசத்தை நான் பார்க்கல? ஏன் தெரியுமா உபவாசத்துக்கு நான் கவனம் கொடுக்கல? நீங்க கூப்பிடும்போது ஏன் தெரியுமா நான் கேட்கல? நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து, உங்கள் இச்சைகளின்படி நடந்து. இச்சைனா என்ன? இச்சைனா என் இஷ்டம். இதை நான் பார்த்தேன்னா நான் செஞ்சிடணும். அங்க போன நினைச்சேன்னா செஞ்சிடணும். உபவாசமா பரவாயில்ல, போயிட்டு வந்துடலாம், பரவாயில்ல, அதை செஞ்சுட்டு வந்துடலாம். அன்னைக்குதான் துணி கத்துக்கிறது, அன்னைக்குதான் வீட்டை கிளீன் பண்றது, அன்னைக்குதான் எவ்வளவு சம்பந்தத்துக்கு கழிவுக்கிறது. அது நம்முடைய இச்சை, நம்முடைய இஷ்டம். ஆனா சொல்ற உன் இஷ்டப்படி நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு எனக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குனியா? இன்னைக்கு உபவாசமாச்சு, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும், ஜெபிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அவனுக்கு. நீ அங்க போனா நீ போயிடணும்னு செய்யற, இதை செய்யணும்னா நீ செய்யணும்னு பண்ற, இதை நீ பண்ணிடணும்னு அன்னைக்குதான் பிரியாணி ஆக்குறது. ஹalleluya. அன்னைக்குதான் கொழுத்த கட்டு அடிக்கிறது. ஏன்? அன்னைக்குதான் பெரிய காரியம். ஏன் அது இன்னொரு நாள் வச்சுக்கிட்டு அன்னைக்கு உபவாசம் உட்காரலாமே? இது செய்து முடிக்கிறதுக்கே டைம் சரியாயிடும். அப்புறம் ஜெபம் உட்காருது, அப்புறம் கேட்கறது, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், ஏன் என் ஜெபத்தை கேட்கல, ஏன் என் சத்தத்தை கேட்கல? கர்த்தர் எங்க கேட்பா? உன் நேரத்தெல்லாம் நீ மத்த வேலையில ஈடுபடுத்திட்டியே, உன் நேரத்தெல்லாம் உன் இச்சைப்படி செஞ்சுட்டியே, நீ என் சமூகத்துல எங்க உட்கார்ந்த? என் சமூகத்துல நான் வந்து காத்து காத்து பார்த்தேன், நீ என் சமூகத்துல இருக்கவே இல்ல, நான் போயிட்டேன். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை நேரத்துல, எத்தனை நாட்களிலே உன்னோட சொல்லி 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 பார்த்து கர்த்தர் விட்டு விட்டார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் விடனை கடினப்படுத்துகிறவன் சகாயத்தை சாடதிலே நாசமடைவான். அடிக்கடி நாம் கடிந்து கொள்ளப்பட விட வேண்டாம். ஒரு வாட்டி சொன்னா கீழ்ப்படிவோம், ஒரு வாட்டி யார் மூலமாய் சத்தம் கேட்குதா உடனே கீழ்ப்படிவோம். செல்போன் யூஸ் பண்ண வேண்டாம்னா யூஸ் பண்ண வேண்டாம். கத்துன பிள்ளையே சபையில கூட உட்கார்ந்துக்கிட்டு செல்போன் பார்த்துக்கிறது, சபையில கூட உட்கார்ந்துக்கிட்டு வேதத்தை படிச்சுக்கிறது, சபையில கூட தேவ செய்தி கவனிக்கிறது இல்ல. டிவில கொடுக்கிற செய்தியானாலும் சரி, நீ எந்த வசனமானாலும் கேட்கிற கரெக்டா கேளு. அது என்ன கர்த்தர் உன்னோட பேசுறாரு அதை கேட்டுக்கோ. எங்க பார்த்தாலும் கேர்லெஸ்னஸ், எப்ப பார்த்தாலும் கேர்லெஸ்னஸ். ஜெபிக்க நேரத்துல ஜெபிக்கிறது இல்ல, துதிக்க நேரத்துல துதிக்கிறது இல்ல, வசனம் புறப்பட்டு வரும்போது வசனத்தை கேட்கறது இல்ல. எப்படி நாம் கீழ்ப்படிவோம்? எப்படி நாம் அனுசமத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்? கர்த்தர் சொல்ற உன் இச்சையின்படி எல்லாம் செய்றேன். உன் இஷ்டம் தான். என் இஷ்டத்துக்கு என்ன செவி கொடுக்குற? என் இஷ்டம் மாதிரியா நீ நடந்துக்கிற? நான் சொல்ற மாதிரியா நீ செஞ்சுக்கிற? உன் இஷ்டம் போல நடந்துக்கிற, உன் இஷ்டம் போல பேசிக்கிற, உன் இஷ்டம் போல எல்லாம் செய்யறேன்னா எப்படி நான் உன் சத்தத்தை நான் கேட்க முடியும்? வாசிங்க. வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உங்கள் வேலைகள் எல்லாம் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமா செய்றீங்க. ஹalleluya. ஹalleluya. இந்த வேலைகளை கட்டாயமா செய்யலாம். அதான் நான் சொன்னேன், நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஹalleluya. கட்டாயமா செய்யலாம். ஏன் கட்டாயமா ஜெபிக்கலாம் ஒரு எண்ணம் வந்தா? கட்டாயமா தேவசமூகத்துல உட்காரலாம் ஒரு எண்ணம் வந்தா? நான் பொதுவா அசம்பிளியில காலையில ஸ்கூல்ல அசம்பிளியில வருவேன். இது ஆண்டு என்னோட பேசுறேன். காலையில அசம்பிளிக்கு வருவேன். வந்துட்டு என்ன செய்வேன்னா, ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், ப்ரேயர் எல்லாம் அசம்பிளி ப்ரேயர்னா நம்ம ப்ரேயர் தான். நான் செய்ய மாட்டேன், சும்மா உட்காந்துட்டு இருப்பேங்க. எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு நேரம் இங்கே கவுண்டர் என்னுடைய லீடரை நல்லா வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இங்கே உட்காந்து இருக்குவேன். இங்கே உட்காருவேன். உட்காந்துட்டு என்ன செய்வேன்னா செய்ய மாட்டேன். அப்புறமா பரமண்டலுக்கு எங்கள் பிதாவை நம்ம ஸ்கூல்ல சொல்றாங்க, ஃபாதர் ஹூ வாட்ச் இன் ஹெவன், அந்த ஜெபம் வருதுல, அதை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா டயர்டு, ரொம்ப கஷ்டம். அதுவும் சொல்ல மாட்டேன், பேசாம இருக்குவேன், உட்கார்ந்து இருப்பேன். ஆனா நேஷனல் ஆந்தம் பாடணும்னு என்ன ஆயிடும்? நிக்கணும். அப்போ ஆவியானவர் பேசுறாங்க, இந்த தேசத்துடைய பாட்டுக்கு நீ இவ்வளவு ஏச்சு நிக்கிறியே, மரியாதை கொடுக்குறியே, என் ஜபத்துக்கு நீ மரியாதை தெரியா? அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் பரவாயில்ல, கர்த்தர் பரவாயில்ல, ரொம்ப டயர்டா இருக்கிறேன்,
பரவாயில்ல விடு. அந்த எண்ணம் தானே, இது வந்து சின்ன சிம்பிள் காரியம் தான். என்னைக்கு ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பிச்சாலும் அன்னையில இருந்து நானும் அந்த ஜெபத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா பரவாயில்ல விடு, கத்துக்கு தெரியும் நான் ரொம்ப டயர்ட். ஏன் பரவாயில்ல விடு, நான் ரொம்ப டயர்டு. நேஷனல் அந்த நிக்கல, நான் என்ன அட்டென்ஷன் பொசிஷன்ல நிக்கல, தேசத்துக்கு அவ்வளவு கவனம் கொடுக்கல. நம்ம எங்க இருந்தாலும் ஏச்சு நின்னுக்குறோமே. ஆமென். கவனம் கொடுக்கறோமா இல்லையா? ஏன் அந்த கவனம் ஏன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு கொடுக்கிறது இல்ல? தேசத்தை உண்டாக்கினவர் அவர் அல்லவா? நம்மை படைத்தவர் அவர் அல்லவா? நம்மை நேசிக்கிறவர் அவர் அல்லவா? நமக்கு ஜீவனை கொடுத்தது அவர் அல்லவா? தேசத்தை விட பெரியவர் அவர் அல்லவா? ஹalleluya. ஏன் அவருக்கு நம்ம கவனம் கொடுக்கிறது இல்ல? ஏன் அவருக்கு நம்ம அந்த கனத்தை கொடுக்கல? நீங்க தேசத்துடைய ஒரு நேஷனல் ஆந்தம்க்கு கொடுக்கிற கனம் ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கிறது இல்ல? நம்ம முடியலன்னா கூட ஏச்சு நிக்கிறோம் இல்லீங்களா? ஐயோ நேஷனல் ஆந்தம் நில்லு, ஒரு நம்ம உள்ள சொல்லுது இல்லையா? ஏன் அதே உள்ள ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கவனம் கொடுக்க சொல்றது இல்ல? கேர்லெஸ்னஸ். பரவாயில்ல விடு, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நிறைய நேரத்துல உங்களை செய்தியில சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதம் கொடுக்கிற நேரத்துல எழுந்து நின்று அதை வாங்கிக் கொள்ளுங்க. அது ஆசீர்வாதம், கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். ஆவியானவர் என்னோட பேசினார். அதுல இருந்து நான் என்னைக்கு சபையில ஆசீர்வாதம் கொடுத்தாலும் கிளாஸ்ல நான் ஏஞ்சி நிக்குவேன். எவ்வளவு முடியலன்னா கூட பரவாயில்ல, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கரங்களை இப்படி வச்சு நான் வாங்கிக் கொள்வேன். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் கர்த்தாவே. அது சாதாரணமா சொல்ல முடியாது. அது லாஸ்ட்ல சொல்றதால கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. அதுதான் லாஸ்ட்ல கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆரம்பத்துல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நடுவுல உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறார். பாடல் மூலமாய் பேசுகிறார், செய்தி மூலமாய் பேசுகிறார், சங்கீதங்கள் மூலமாய் பேசுகிறார், ஈவன் சாட்சியின் மூலமாய் கூட நம்மோடு கர்த்தர் இடைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, கடைசியில் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். கடைசி ஆசீர்வாதத்தை நான் எழுந்து நின்று வாங்கிக் கொள்ள என் பொண்ணு கேட்கும், ஏன் மம்மி லாஸ்ட்ல ஏச்சு நிக்கிறீங்க நீங்க? அப்படியே அப்புறமா என் ஆத்துமாவே கர்த்தரை, அதாவது பாட்டு பாடுறாங்க இல்லைங்களா, அப்போ நீ உட்கார்ந்துறீங்களே யாரு கேட்கும்? நான் சொன்னேன், அந்த ஆசீர்வாதத்தை நாம் எழுந்து நின்று வாங்கிக் கொள்ள வேண்டும். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் ஏச்சு நின்று கரங்களை இப்படி வைத்து நான் வாங்கிக் கொள்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு வெளியேற பெற்றது. தேசத்தை வதிக்கிற நல்லது, தேசத்துடைய நேஷனல் ஆந்தம்க்கு எழுந்து நிக்கிற, அது அட்டென்ஷன் பொசிஷன்ல ஸ்டாண்டர்டிஸ் கூட கிடையாது, எந்த செய்தியும் கிடையாது, எந்த பார்வையும் கிடையாது. இன்னைக்கு ஜெபிக்கிற நேரத்துல கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஜெபத்துக்கு மரியாதை இல்ல, ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு மரியாதை இல்ல. ஆனா நேஷனல் ஆந்தம்க்கு மரியாதை, ஸ்டாண்டர்ட் அட்டென்ஷன் பொசிஷன்ல நிக்கிறோம் அல்லவா? ஏன் அதே கணத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்க கூடாது? நம்மள இந்தியா தேசத்துல வச்சிருக்காரு, இந்தியா தேசத்தை கனம் பண்ணணும், இந்தியா தேசத்துடைய ஆந்தங்களை நம்ம கனம் பண்ணணும், எல்லாம் கரெக்ட். ஏன் ஒரு படி ஆண்டுக்கு ஏன் கனம் கொடுக்க கூடாது? அதே நம்ம கர்த்தருக்கு செய்யக்கூடாது. அதான் ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் உங்க இஷ்டப்படி நீங்க செஞ்சிருங்க. லாஸ்ட் என் ஜெபத்தை கேட்கல, என் சத்தத்தை நீங்க கேட்கல, நான் உபவாசிக்கும் போது நீங்க பார்க்கலன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். வாசிங்க 4ஆம் வசனம். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். எதுக்கு உபவாசிக்கிறோமா? வழக்குக்கும் வாதுக்கும். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. என்னத்துக்கு உபவாசிக்கிறோம்? வழக்குக்கும் வாதுக்கும். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு உபவாசம் ஜெபம். எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்க? இல்ல, that is secondary. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ளதான காரியம். It is not compulsory that எல்லாரும் உபவாசம் இருக்கணும். ஏன்னா உங்க உடம்புடைய நிலைமை வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம கர்த்தர் தான் பார்ப்பாரு. உங்க சரீரத்துக்கு ஏற்ற அர்ப்பணை. சப்போஸ் சுகர் பேஷண்ட்களா இருந்தீங்கன்னா நீங்க உபவாசிக்க முடியாது. நீங்க அந்த சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிடலன்னா உங்களுக்கு கிடினஸ் வரும். இத கர்த்தர் நான் இப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருக்காரா? இல்ல, அது பர்சனல், உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள காரியம். ஆனா உபவாசிக்கும் பொழுது நாம் எப்படி உபவாசிக்கிறோம்? வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கைக்கு தான். அதுக்காக தான் உபவாசிக்கிறோமா? இந்த உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்னா கட்டுகளை முறிக்கிற உபவாசமா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல கட்டுகளை முறிக்கிற உபவாசமா இருக்கிறோம். எத்தனை நேரத்துல எத்தனை கட்டுகள் நம்ம கட்டி போட்டு வைத்திருக்கிறது. முதலாவது நம்முடைய கட்டுகளை உடைக்கிற ஒரு உபவாசமா இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் கட்டுகளை உடைக்கிற உபவாசமா இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் கட்டுகளை உடைக்கிற உபவாசமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படி உபவாசிக்கிறோம்? வழக்குக்கும் வாதுக்குமா? என்னது?
ஜெபிக்கிறது அதுவா உபவாசம்? ஆண்டவரே நீ பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி சொல்லிட்டாங்க, நான் பண்ணாதது இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி அப்படி அப்படின்னு சொல்றதுக்காகவா உபவாசம்? வழக்குக்கு வாதத்துக்கு உபவாசம். அடுத்தது வாசிங்க. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசம் இருக்கிறது. உங்கள் அதாவது என்ன சொல்ற, நீங்கள் உங்கள் குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் உபவாசிக்கிறதே வழக்குக்கு வாதக்குமா? ஆனா ஜெபிக்கும் போது எப்படி சொல்றது? சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நேரா 10 பேர் கேட்கணும் பாருங்க. இதான் மாயமாலக்காரரை குறித்து கர்த்தர் சொல்றாரு. அவருடைய வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று என்ன செய்வாங்களா? ஜெபம் பண்ணுவாங்களா? 23ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் நீங்க வாசிங்க. மத்திய 23ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாம் கரெக்டா அப்படியே சொல்றாரு. சோ நீங்க உபவாசிக்கிறதே வழக்குக்கு வாதக்கும் தான். இப்ப என்ன சொல்றீங்க? சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கிறீங்க. எதுக்காக ஜெபம் பண்றீங்க? எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன கேட்கணும், எல்லாருக்கும் தெரியணும் உபவாசிக்கிறேன் நான் ஜெபம் பண்றேன்னு தெரியணும். இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? அதுக்காக சத்தமா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. மற்றவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. ஜெபிக்கும் போது மற்றவர்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. மற்றவர்கள் கேட்கும்படியா ஜெபிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது வசனம் கேட்கிற நேரத்துல யாரும் கண்ண மூடாதீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், இங்க ஆனாலும் சரி, சபையில ஆனாலும் சரி, எங்க போனாலும் சரி, வசனம் புறப்பட்டு வருகிற நேரத்துல கண்ண மூடாதீங்க. கண்ண மூடி தியானம் பண்ணாதீங்க. உங்கள் மனசு உங்க உள்ளெல்லாம் எங்கேயோ போயிடும். வசனத்தை விட்டு தேவ சமூகத்தை விட்டு தூரமா பிசாசு கொண்டு போயிடுவான். ஆனா வேலை என்னது? ரொம்ப தியானம் பண்ற மாதிரி ஒரு நினைப்பு. அது நினைப்பு இல்லாத நினைப்புக்கு வீணா திரும்ப என்ன சொல்லுவாங்க? நெருப்பு பொழப்ப கெடுத்துரும். சோ அந்த நெருப்பு என்ன செய்யலாம்? உலாவிக்கிற வாழ்க்கையே கெடுத்து விட்டுருமா. ஹல்லேலூயா. சில பழமொழி எல்லாம் கத்துக்கிறது கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமான்றாங்க. ஸ்தோத்திரம். சோ நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார்? ஹல்லேலூயா. இதை விட்டு வேற எதையும் செய்யாதீங்க. அந்த நேரத்துல தயவு செய்து நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கவனமாய் இருப்போம். நினைக்க வேண்டாம் உங்களுக்காக பேசுறேன், கர்த்தர் என்னோடு அதை விட மோசமா பேசிக்கிறார். நான் சீர்திருந்தாம உங்களோட அந்த வசனங்களை சொல்லவே முடியாது. வாசிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க தான் கொடுத்துருது. ஒரு பாஸ்டர் சொல்வாரு, நீ இப்படி காட்டினேனா உன் 4 பேர்ல என்ன காட்டுது? ஆமென். அதனால எப்பவும் பாஸ்டர் சொல்வாரு, பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்வார். நான் விட்டுட்டேன். நான் கத்துக்கினேன். இந்த சில காரியம் எல்லாம் நம்ம கத்துக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. யாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடாது. பாயிண்ட் அவுட் பண்றவர் ஆவியானவர். இந்த செய்தி நம்ம எல்லாருக்குமே தான். நம்ம எல்லாருமே மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. வாசிங்க. கேட்க பண்ணும்படியா இந்நாளில உபவாசிக்கிறது போல அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்நாளில அவங்க அப்படிதான் உபவாசிக்கிறாங்க. நீ போய் ஏசையா நீ போய் சொல்ல முடியும். எக்கால சத்தத்தை போல ஒருத்த சத்தமா சொல்ல அவங்களுக்கு. என் ஜனங்க இன்னும் கூட அப்படிதான் உபவாசம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் கூட வாய்மலத்தனமா தான் இருக்கிறாங்க. இன்னும் கூட என் சமூகத்துல வாயால என்ன துதிக்கிறாங்க. உள்ளத்திலேயோ அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறாங்க. உள்ளத்திலேயோ வேண்டாத சிந்தனை, வேண்டாத தவறான காரியங்கள் எல்லாம் என் உள்ள அப்படியே உள்ளத்துல ரொப்பி வச்சிருக்கிறாங்க. மேல பார்த்தா ஓ நல்ல விசுவாசி, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பண்றாங்க, இதெல்லாம் கரெக்ட். ஆனா உள்ளம் என்கிட்ட இல்ல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மேலோட்டத்தை பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேண்டாம் வசனம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவனுக்கு நாணலை போல் இருட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசமா நாளா இருக்குமோ? ஆமென். என்ன சொல்றாரு? மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறது சொன்னாங்கல்ல 3-4 வசனத்துல. எங்க ஆத்துமாவை ஒடுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறமே. உன்னை யார் ஒடுக்க சொன்னா? ஆண்டவர் தான் கேட்பாங்க. உன்னை யார் ஒடுக்க நான் சொன்னேனா? நீ ஒடுக்கி உட்கார்ந்துரு சொல்லி நான் சொன்னேனா? நான் அதுவா உபவாசம்? அதுவா உபவாசம்? உன் ஆத்துமாவை நீ சாப்பிடாம ஒடுக்கிட்டு உட்கார்ந்துக்கிறது அல்ல உபவாசம். ஹல்லேலூயா. நீ என் சமூகத்துல ஜெபத்தோடு இருக்க வேண்டும். என் சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை தேட வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை துதிக்க வேண்டும். எனக்கு பயப்படுகிற பயத்தோடு உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தா அது ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. தலைவனுக்கு நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாசமா? ஹல்லேலூயா.
நாணல் நாணல் எப்பவுமே நிக்காது, எப்பவும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு தின் பிளான்ட், அது நிக்காது. அது எப்போ இப்படி இருக்கும்? நீ நாணலை போல தலை வணங்கிட்ட உபவாசம் எனக்கு ஏற்ற உபவாசம் ஆயிடுமா? அல்லேலூயா. நீ ரெட்டில சாம்பல் எல்லாம் படுத்து கொள்கிறதுக்கு எனக்கு உபவாசமா நல்ல உபவாசமா மாறிடுமா? நீ ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துக்கிட்டேன்னா தெரியல. பழைய ஏற்பாடு காலத்துல எவ்விதமா சாம்பலில் உட்கார்வார்கள், அந்த மாதிரி உட்காந்துட்டா எனக்கு ஏற்ற உபவாசமாய் மாறிடுமா? நாளா இருக்குமா? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? எவ்வளவு அதிகமா கேட்கிறாரு பாருங்க. இந்த வாசிக்கும் போது நமக்கே வெக்கமாக்குது. இத்தியா நீ சொல்வையா? இதுதான் கர்த்தருக்கு நல்ல நாள், இந்த உபவாச நாள் என்று நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போறோம்? என்ன கர்த்தருக்கு நம்ம பதில் சொல்ல போறோம்? இன்னைக்கு பர்சனலா பேசுற மாதிரி இருக்குது. சொல்லுவாய், இண்டிவிஜுவலா சொல்றாரு. நீ சொல்வியா அப்படின்னு கேட்கிறாரு. உபவாசம்னா என்ன? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் விரல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு தன் ஆகாரத்தையும் கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், என் மாம்சமான உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? இவ்வளவு நேரம் நம்ம மாயக்கால சட்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த மாயக்காரர் மத்திய 23 அதிகாரத்தை வாசிக்கிறார். இந்த மாயக்காரரு அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க நினைச்சுக்கிறாங்க இப்படி நான் பண்ணிட்டா, இந்த வீடுகளில் சந்திகளில் நான் ஜெபம் பண்ணிட்டா, நான் சத்தமா ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் கேட்டுறாரு இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு 23 அதிகாரத்தை வாசிக்கிற மத்தியில ஆண்டவர் அவங்களை நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு சிலந்தி பூச்சியுடைய வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் எல்லாம் உபவாசிக்கிறேன், நான் இவ்வளவு பேருக்கு தானம் தர்மம் பண்ணிட்டேன், நான் வெந்தயத்துல தசமா கொடுக்குறேன், கடுகுல தசமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களுடைய நம்பிக்கை நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் என் ஜெபத்தை கேட்டுருவாரு, நான் அப்படி இருப்பேன் அப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா சிலந்தி பூச்சியுடைய வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறது. சிலந்தி பூச்சி என்னைக்காவது அவருடைய வீடு ஸ்ட்ராங்கா இருக்குமா? அது காத்து அடிச்ச உடனே போயிடும். அது காத்து அடிச்ச உடனே அந்த வீடு இல்லாம போயிடும். அது தண்ணி ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த வீடு இல்லாம அப்படியே அடிச்சு போயிடும் தண்ணில. கர்த்தர் சொல்றாரு மாயக்காரருடைய வீடு அந்த சிலந்தி பூச்சிக்கு, மாயக்காரருடைய நம்பிக்கை அந்த சிலந்தி பூச்சியுடைய வீட்டுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க யோபு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யோபு 8ஆம் அதிகாரம் 14-15. அவனுடைய வீண் எண்ணம் அற்று போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல இருக்கும். யாருடைய வீடு? வாசிங்க 11ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் சோலைக்குள் முளைக்குமோ, அது இன்னும் பச்சையா இருக்கும்போது அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரின் நம்பிக்கை அழிந்து போகும். பாத்தீங்களா? மாயக்காரருடைய நம்பிக்கை அழிந்து போகும். சோ நம்முடைய நம்பிக்கை லாஸ்ட்ல வீணா போயிடக்கூடாது. நம்ம மாயக்காரரை போல நம்ம நடந்துக்கனா அந்த புத்தி இல்லாத அழிந்த கன்னிகளை போல நம்ம நிலைமை மாறிவிடும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், எஜமா மணவாளன் வராது. நம்பிக்கை எல்லாம் நல்லதுதான், அவ உட்கார்ந்தது காத்திருந்தது கூட நல்லதுதான், ஆனா வெளக்குல எண்ணெய் இல்ல. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம நிலைமை ஆகக்கூடாது. நம்ம புத்தி உள்ள கன்னிகளை போல நாம் இருக்க வேண்டும், மாயக்காரரை போல நாம் இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய வீண் எண்ணம் அற்று போய் அவருடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். உடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? சிலந்தி பூச்சி வீடு போல இருக்கும். யாருடைய நம்பிக்கை? மாயக்காரருடைய நம்பிக்கை. ஒருவர் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை துணித்தால் அது நிற்காது. ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா மாயக்காரருடைய நம்பிக்கை எந்த நிலைமையில இருக்கு? கீழே தொடர்ந்து வாசிங்க. வெயில் எரிகிறதுக்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள். இப்ப ரெண்டாவது, முதல் வந்து அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? மாயக்கார சிலந்தி பூச்சியுடைய வீட்டை போல இருக்கும். ரெண்டாவது வந்து
செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவியில் சிக்கி கற்பாறையை நாடும். ஆமென். 19ஆம் வசனம். இதோ அவன் வழிகள் மகிழ்ச்சி இப்படியே போகிறது. ஆனாலும் வேறு பேர் மண்ணில் இருந்து முளைப்பார். ஆமென். ஹalleluya. என்ன வாசிக்கிறோம்? இந்த பச்சை செடி போல ஒண்ணு சிலந்தி பூச்சியுடைய வீடு, இரண்டாவது வந்து பச்சை செடி. அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவிலால் சிக்கி எப்படி அவனுடைய வேர்கள் எப்படி இருக்கும்? கற்குவில கற்களினாலே சிக்கி கொண்டு நல்ல விதை விதைத்தோம். நம்ம விதைக்கிறவனுடைய ஆண்டு சொன்ன அந்த பேரபல் அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கற்பாரின் மேல் விழுந்ததான விதைகள் அது மண் இல்லாதபடினால் அது சீக்கிரமா அறுப்புட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த பச்சை செடி என்ன ஆகுமா? அது கற்களின் நடுவில் சிக்கிக்கொண்டு அது வளராமல் போய்விடும். ஹalleluya. வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவில் நீக்கி கற்பாரியை நாடும். அதன் இடத்திற்கு இராதபடிக்கு நிர்மூலமான பின்பு அது இல்லாதபடிக்கு அதை நிர்மூலமாக்கும் மாய் போய்விடும். மாயக்காரருடைய நம்பிக்கை போல நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்றேன், இதோ நான் சர்ச்சுக்கு போறேன், இதோ நான் 30 வருஷமா விசுவாசி, இதோ நான் இவ்வளவு வருஷமா இருக்கேன், இதோ நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமா கொடுக்குறேன், இதெல்லாம் பண்றேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் மாயக்காரருடைய வேலை, மாயக்காரருடைய நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்ம வைத்திருந்தா நிச்சயமாய் நம்முடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சியுடைய கூடாரத்தை போல வீட்டை போல இருக்கும். அதுக்கு தண்ணீர் அடிச்சோட ஒண்ணு இல்லாம ஸ்பிளாஷ் ஆனோட போய்விடும். நம்ம கூட பக்கத்துல டீனோட அந்த கூடு இல்லாம போய்விடுகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை அப்படி இருக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். வாசிங்க யோபு 25ஆம் அதிகாரம். யோபு 25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். போனாலும் அல்ல என் சொந்த கண்ணினால் அவரை பார்ப்பேன். ஹalleluya. வசனம் எடுத்துக்கலாம். யோபு 24:25 நினைக்கிறேன். ஹalleluya. வாசிங்க 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ನೀವೆಲ್ಲರಿಗೂ ನೀವು ನಂಬಿದರೆ ನಾನು ಸುಳ್ಳುಗಾರನೆಂದು ನನ್ನ ಮಾತುಗಳು ನಿರಾಶೆಯಾಗಿದ್ದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಅಸಮಾಧಾನಿಲ್ಲ. 24:19. ಆಮೆನ್. ஹalleluya. 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியிலே நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலான நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய மாயக்காரரை போல இருந்தால் நம்முடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சியுடைய வீட்டை போல இருக்கும். பச்சை செடியுடைய நிலைமை போல இருக்கும். ஆனா நம்முடைய நம்பிக்கை இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் வருவார், அவரை நானே பார்ப்பேன், என் சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன். அப்படி இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் சொன்னார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாயக்காரர் போல் இல்லாதபடி, உதட்டளவிலே நாம் எதையும் செய்யாதபடி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேட கர்த்தருக்கு திறக்க செய்யணும். இது கடைசி நாட்கள். நம்ம எல்லாரும் கர்த்தரை குறித்து வைக்கலாமா? ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உன்னை ஆயத்தப்படுத்தும்படி தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆபிரகாமுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்படியாக வேலைக்காரரை கர்த்தர் அனுப்பினார் அல்லவா? அந்த வேலைக்காரனாகிய எலியாசர், ஹalleluya, என் எஜமானுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணை, அவருக்கு ஏற்றதான ஒரு பெண்ணை நான் பார்த்து அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த எலியாசரை அனுப்பினார் ஆபிரகாமுடைய வேலைக்காரர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நம்மத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம ஆயத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பொறுப்பு என்ன தெரியுமா? அவருக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாய், அவருக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் நம்மை ஆயத்தம் பண்ணும்படியாய். ஹalleluya. எஸ்தர் ராஜாவை பார்ப்பதற்கு முன்பதாக அவர் சுத்திகரிக்கப்படுவதற்காக அவர்
வெளிப்படுத்தி அதற்கு பின்பதாக அகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வருகிறாங்க. ஹல்லேலூயா. நீ தேவனை சந்திப்பதற்கு முன்பதாக உனக்கு ஒரு ஆயத்தம் தேவை கர்த்தருடைய பிள்ளையே. உனக்கு ஒரு தகுதியான ஒரு இடம் வேணும் கர்த்தருடைய பிள்ளையே. நீ தேவ சமூகத்திலே நீ ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த ஆயத்தப்பட வேண்டுமானால் உபவாசம் நமக்கு தேவை, ஜெபம் நமக்கு தேவை, தேவ சமூகத்திலே காத்திருக்கிறது நமக்கு தேவை, தேவ சமூகத்திலே வசனங்களை கேட்டு நம்மை சரிப்படுத்திக் கொள்வது நமக்கு தேவை. இதுவே நம்ம உதட்டளவில் செய்து கொண்டிருந்தால் எப்படி நம்முடைய மனவாளனை நாம் சந்திக்க முடியும்? இதுவே நம்ம உதட்டளவில் உள்ள வேற விதமா இருக்கு. நம்முடைய உதட்டளவில் எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருந்தா எல்லாரும் பார்க்கணும் நம்ம ஒரு மாயமானக்காரரை போல நம்ம மாயமானத்தனமா நடந்து கொண்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 23 அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவருடைய பலனை அவங்க அடைந்து ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்போ இங்கேயே நம்ம பலனை அனுபவிச்சிட்டா நம்ம எப்படி பரலோகத்துல போய் சேர போறோம்? எப்போ நம்ம பரலோகத்துல போய் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று நாம் தேவனால் எப்போ நம்ம அழைக்கப்பட போகிறோம்? நாம் ஆயத்தப்படலாமா? தேவ சமூகத்துல காத்திருக்கலாமா? இது கிருபையின் காலம், இது நல்ல நாட்கள், இதான் கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வாசற்படியிலே நிற்கிறவர் உள்ளே வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் கர்த்தருடைய பிள்ளையே? ஓ மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாட்கள் நம்ம செய்தி கேட்டோம். கண்ணிமை பொழுதிலே கண்ணி வைக்கிற நேரத்திலே கர்த்தர் வந்து விடுவார். அவர் கண்ணி வைக்கிற நேரத்திலே கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறவங்க எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. 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 மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள் இது. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி இது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படாதவன் என்ன அக்கிரமம் செய்யறவன் என்ன அக்கிரமம் செய்து கொண்டு போகட்டும். ஆனா பரிசுத்தமா இருக்கிற நாமோ இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஜெபிக்கிற நாமோ இன்னும் ஜெபிக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கிற நாமோ இன்னும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவ வசனத்தை கேட்கிற நாமோ இன்னும் தேவ வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ சமூகத்தில் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த கடைசி நாட்கள். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரவு சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கொள்ளை நோய்கள் எங்க பார்த்தாலும், பிரச்சனைகள், பூகம்பங்கள் எங்க பார்த்தாலும், ஓ ஸ்தோத்திரம். அதாவது யுத்தங்கள் எங்க பார்த்தாலும் மத்தேயு 5 அதிகாரத்துல சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? நீ ஏன் இன்னும் விழித்தெழும்பல? நீ என்ன ஏன் இன்னும் நீ விழிப்பா இல்ல அப்படின்னு சொல்லுகிறார். விழித்திருங்கள். ஹல்லேலூயா. விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசி நாட்களில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விழித்து எழுப்புவோம். கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் விழித்து எழுப்புவோம். உதட்ட அளவில் நாம் எதையும் செய்ய வேண்டாம். சபைக்கு வந்தா கூட பாஸ்டர் என்ன நினைச்சுப்பாரு, மற்ற விசுவாசி என்ன நினைப்பாங்க, நம்ம வர வேண்டாம். நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், நான் கர்த்தரை தொழுது கொள்ள போனோம்ங்கிற எண்ணத்தோட நம்ம வருவோம். கர்த்தர் சபை நடுவில் உள்ளாகுகிறார் என்ற ஒரு பயம் நம்ம காணப்படட்டும். செல்போன் சர்ச்சில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கொடுத்திருக்கிற டெக்ஸ்ட் புக் இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை பிடிச்சு கொள்வோம். இந்த வார்த்தையெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தையெல்லாம் ஆமெனும் ஆமெனும் சொல்லப்படுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தை நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுப்போம். அந்த வார்த்தை நம்மோடு பேசுவதற்கு நம்ம இடம் கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். நினைக்காதீங்க, செய்தி கொடுக்கிறவங்க ஹல்லேலூயா மத்தவங்களுக்கு தான் பேசுறாங்க நினைக்காதீங்க. அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அது உங்களையும் வெட்டும், அது எங்களையும் வெட்டும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டு யூஸ் பண்றதெல்லாம் ஒரு சைடு தான் அது ஷார்ப்பா இருக்கும். ஆனா வேத வசனம் ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்கும். எந்த பக்கம் வேணாலும் வெட்டும். ஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க தவறு நடந்தாலும் கத்த வெட்டி போடுவார். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ரொம்ப நாள் வைக்கவே மாட்டார். போன சண்டை நம்ம கேட்டோம், சோதம் குமாரம் அழித்து போட்டார். நோவாம் காலத்துல இந்த ஜனங்களை அழித்து போட்டார். இறக்கமே பார்க்க மாட்டார். ஜாக்கிரதையா செய்யணும். தேவ சமூகத்துல ஒரு நிமிடம் நம்ம எல்லாம்
எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னோட உபவாசம், என்னோட ஜெபம், என்னோட வேத வாசிப்பு, நாடோறும் தேடல் பெருமை வேண்டாம், ஜோமனேக பெருமை வேண்டாம். உந்த கழிவுல ஜோமன்ட்டு உள்ளத்துல அக்கிரம சக்தியா இருக்குமே, மன்னிக்கப்படாத பாவத்தை இன்னும் நம்ம உள்ளத்துல வச்சிருக்கிறோமே, எங்க நம்ம ஜெபம் கேட்கும்? நம்ம ஜெபம் கூரை கூட மேல போகாதே, நம்ம உபவாச கூரைக்கு மேல போகாதே. தானியேல் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம கடந்து வந்துட்டேன்னு சொல்றார். ஏன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் அக்கிரமம் செய்தோம், எங்க ஜனங்களாகிய நாங்கள் அக்கிரமம் செய்தோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் இறங்கி பண்ணிட்டார். நீங்க நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படல? நீங்க நம்ம உபவாசம் ஏன் அங்கீகரிக்கப்படல? தேவன் விரும்புகிற மாதிரி ஜெபிக்காங்க. நல்ல பிதாவே, இந்த நல்ல உபவாச நாளுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளிலே கூட ஒரு கடைசி நாட்களோட செய்தி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. நாங்களும் ஆண்டவரே முதல் கழிவில் உம்மை தேடாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை தேட ஆண்டவரே வசனத்தை வாசிக்கிறோம். முதல் கழிவிலே நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஐயா. அந்த நிலைமை எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தாலும் உள்ளது உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் செய்யும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த கட்டளையில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் சுவாமி. அப்பா, உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசி எங்களை தகுதிப்படுத்துறீங்க ஆண்டவரே. எங்களோட எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தத்தை கொடுக்குறீங்க சுவாமி. உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. இந்த மாசத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும். இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை எங்க உள்ளத்துல தொலைச்சுனே இருக்கட்டும் ராஜா. நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய கத்துவதற்கு இவை பொழுதுல நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அனுராத்தி கிறிஸ்து நாட்களில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, தவிக்காதபடிக்கு ராஜா, இவை பொழுதுல ராஜா தேவ சமுத்திரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கேற்ற ஆயத்தத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் சுவாமி. நாங்கள் பண்ணுகிற ஜெபம் உபவாசம் எல்லாம் வீண விருந்தா போகாதபடிக்கு ராஜா தேவ சமுத்திரம் காத்திருக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும் ஐயா. உங்களை தாழ்த்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்ட காத்த நேசருக்கு நன்றி ராஜா. கர்த்தர் தொடர்ந்து நீர் எங்களை நடத்தி ஆசீர்வதி வழிநடத்தும். பாவச்சலவாந்த பொன்னான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி கேட்கிறோம். உங்கள் உள்ளங்களை நீர் ஆசீர்வதித்தரலாம். இடைப்படும் ஆண்டவரே. ஆவியானவர் இடைப்படும் ஐயா. பிரயோஜனமுள்ளதாய் மாற்றி கொடுப்பீராக. எங்களை தாழ்த்தி அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.